ஹலோ சில்ட்ரன், நம்ம இப்போ பேசிக் மல்டிப்ளிகேஷனில் டைப் 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோவில் டைப் 1 இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 526 இன்ட்டு 32. ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் நம்பரை வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து 2 டிஜிட் நம்பரை வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் நம்பரில் லாஸ்ட் டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட். ஒன்ஸ் பிளேஸ்னால் இது திஸ் இஸ் டென்ஸ் பிளேஸ். ஃபஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2வை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? இதில் வந்து எப்பவுமே கொடுத்துக்கிற கொஸ்டினில் மல்டிப்ளை பண்ணுறதும் லாஸ்ட்லேருந்து தான் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ், நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ், இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2ஆல் இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது செகண்ட் டேபிள். 2 6 ஆர் எவ்வளோ? 2 6 ஆர் 12. 12ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி 2 டிஜிட் நம்பர் வந்தால் டைரெக்டாக போடாமல் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் நிற்கிற நம்பரை நெக்ஸ்ட்டு நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது? 12ல் செகண்ட் டிஜிட் என்ன? 2. அதை மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 1ஐ இங்கே வச்சுக்கலாம். எதுக்காகனா இந்த ஆன்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 2. 2 இன்ட்டு 2. 2 2 சார் எவ்வளோ? 4. இங்கே வந்து 2 டிஜிட் நம்பர் ஆன்சராக வந்துச்சு, இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் தான் வந்திருக்கு. ஸோ எதுவும் பண்ண தேவையில்லை. 2 2 சார் 4. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக முன்னாடி நம்பர் நம்மளுக்கு 1 இருக்குது, அதை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டா என்ன ஆகும்? 5ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 5. 5 இன்ட்டு 2. 5 எடுத்துகிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன? 2 5 சார் எவ்வளோ? 10. 10ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் டிஜிட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டிஜிட்டை அடுத்த நம்பர் கூட ஆட் பண்ணுறதுக்கு கேரி பண்ணிக்கணும். பட் இங்கே என்னென்னா இது வந்து லாஸ்ட் டிஜிட், இதுக்கப்புறம் எந்த நம்பர் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னா வர நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து 5க்கு பதிலாக 15 வந்துருந்துச்சுன்னா ரிமைனிங் 1ஐ இங்கே வச்சுருப்போம், அதை ஆட் பண்ணி வர ஆன்சர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ 5 இன்ட்டு 2 நம்மளுக்கு 10. அப்படியே 2 டிஜிட்டையும் போட்டுக்கலாம். முடிஞ்சுது, 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 526. ஸோ ஃபஸ்ட் எப்படி இருந்து லாஸ்ட்லேருந்து தான் மல்டிப்ளை பண்ணணும். 6 இன்ட்டு 3. 3 6 ஆர் எவ்வளோ? 3 6 ஆர் 18. 18ங்கிறது 2 டிஜிட் நம்பர், அதனால் ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் நம்ம போட்டுட்டு ரிமைனிங்கை நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டிஜிட் என்ன? 8. செகண்டாக மல்டிப்ளை பண்ணுற நம்பரை ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இங்கே எழுதணும். டைரெக்டாக கீழே எழுதக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு தான் இங்கே எழுதணும். 8 ரிமைனிங் இருக்கிற 1ஐ நம்ம வச்சுக்கலாம் இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே ரிமைனிங் நம்மளுக்கு கேரி 1 வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 இன்ட்டு 3. 2 இன்ட்டு 3 ஆட் பண்ணலாம். எவ்வளோ? 3 2 சார் 6. 6ங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்தால் பரவாயில்ல, ரிமைனிங் இருக்க இந்த கேரி ஓவரை முன்னாடி நம்பரோட கேரியை ஆட் பண்ணிட்டா 7 கிடைக்கும். ஸோ 7ஐ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5. 5ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 5 சார் எவ்வளோ? 15. 15 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்பர் கிடையாது. ஸோ எந்த 2 டிஜிட் வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 2. இங்கே எதுவும் இல்லை, 2 அப்படியே வரும். 8 5. 8 + 5 எவ்வளோ? 9 10 11 12 13. 13ல் 3 ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ 7 + 1 8. 5 + 1 6 1. திஸ் இஸ் த ஆன்சர். செகண்ட் சம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? லாஸ்ட் இருக்கிற நம்பரால் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5th டேபிள் தெரிஞ்சால் இது ஈஸியாக போட்டுக்கலாம். 5 8s ஆர் 40. 40ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஸோ 0வை போட்டுட்டு 4ஐ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 5. 2 5s ஆர் எவ்வளோ? 10. 10 இருக்குது. ஆல்ரெடி இங்கே 4 வச்சுருக்கோம். ஸோ 10 + 4 14. 14ல் 4 போட்டுட்டு ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 5. 7 5s ஆர் 35. ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 35 + 1 36. 36 அப்படியே போட்டுக்கலாம். பிகாஸ் 7ங்கிறது லாஸ்ட் டிஜிட், இதுக்கப்புறம் எந்த நம்பர் கிடையாதுனால 2 டிஜிட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு
லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணால் 4th டேபிளில் 4 8s are 32. 2 மட்டும் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் போடணும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 3 இருக்கா, 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 2 into 4, 2 4s are 8. 8 கூட இந்த 3 ஆட் பண்ணிக்கணும். 8 கூட 3 ஆட் பண்ண எவ்வளோ, 11. 11ல் 1 மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 இருக்குது. 7 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 7s are 28. ஆல்ரெடி இதில் ரிமைண்டர் ஒன்று இருக்குது, கேரி பண்ணி வச்சுருக்கோமா, ஆட் பண்ணால் 29 வருது. இதுக்கப்புறம் நம்பர் இல்லாதனால இந்த 2 டிஜிட்டையும் அப்படியே போட்டுக்கலாம், 29. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணால் அது ஆன்சர் 0. 4 + 2 6, 6 + 1 7, 9 + 3 12, ரிமைண்டர் 1, 2 + 1 3. ஓகே, நெக்ஸ்ட் சம் நீங்களே சொல்லுங்கள். 7 into 4, 7 into 5, 7 into 8. 7 4s are 28. அதில் 8 வச்சுட்டு ரிமைனிங் 2 கேரி பண்ணிக்கலாம். 5 7s are 35. 35 கூட 2 ஆட் பண்ணால் 37. அதில் 7 வச்சுட்டு 3 அது கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 8s are 56. 56 கூட இந்த 3 ஆட் பண்ணால் 59. ஸோ லாஸ்ட் டிஜிட்னால் வந்திருக்கிற 2 டிஜிட் நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 4, 6 4s are 24. 4 அது ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணி போட்டுக்கலாம். ரிமைனிங் 2 இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 5s are 30. 30 கூட அந்த 2 ஆட் பண்ணிட்டா 32ல் 2 போட்டுக்கலாம். 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 8s are 48. 48 கூட என்ன ரிமைண்டர் 51. இதுதான் லாஸ்ட் டிஜிட்னால இந்த 51 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 8 ஆட் பண்ணிட்டா 8 வரும். 7 + 4 11, ரிமைண்டர் 1. 9 + 1 10, 9 + 1 10 + 2 12, remainder 1. 5 + 1 6, 6 + 1 7, 5. This is the answer. Okay, homework sums. First question, 625 into 2. Second question, 822 into 5. Third question, 927 into 6. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.